ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஜியு போப் பற்றின கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஜியு போப் அவர்களின் இயற்பெயர் ஜியார்ஜ் யூக்லோ போப். ஜியு போப் பிறந்த ஆண்டு 1820 ஏப்ரல் 24. பிறந்த இடம் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவு. ஜியு போப் பெற்றோர் ஜான் போப், கேத்தரின் யுலாப். ஜியு போப்பின் தமையனார் ஹென்றி. ஜியு போப் தமிழ் கற்பித்தவர் யார்? ராமானுஜ கவிராயர். ஜியு போப்புக்கு எத்தனையாவது அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த ஏஜில் அவர் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 19வது வயதில். ஜியு போப் தமிழ்நாட்டில் பள்ளி தொடங்கிய இடம் திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் எத்தனை ஆண்டுகள் கல்விப்பணியும் சமயப்பணியும் ஆற்றினார்? 7 ஆண்டுகள். 1842 1849 வரைக்கும். எந்த ஆண்டு ஜியு போப் திருமணம் செய்து கொண்டார்? 1850. 1850ஆம் ஆண்டில் ஜியு போப் திருமணத்திற்கு பிறகு எங்கு சமய பணியாற்றினார்? தஞ்சாவூர். புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்ற இடம் தஞ்சாவூர். தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதிய ஏடுகள் எவை? இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. ஜியு போப் அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தொகுத்த நூல் எது? தமிழ் செய்யுட்களம்பகம். ஜியு போப் வினாவிடை முறையில் அமைந்த எத்தனை இலக்கண நூல்கள் எழுதினார்? 2. தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் போப் வெளியிட்ட நூல் தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கில தமிழ் அகராதி. உதகமண்டலத்தில் பள்ளி நிறுவிய ஆண்டு 1858. இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக ஜியு போப் பணியாற்றிய ஆண்டு 1885 1908 வரை 23 ஆண்டுகள். ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1886. திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் ஜியு போப். ஜியு போப் திருக்குறள் எத்தனை ஆண்டுகள் படித்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? 40 ஆண்டுகள் படித்தார். ஜியு போப் திருவாசகத்தை எப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 1900 ஆண்டு. ஜியு போப் இறந்த ஆண்டு 1908 பிப்ரவரி 11. தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத வேண்டுமென்று கூறியவர் ஜியு போப். இந்த கேள்வி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழ் மாணவன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் ஜியு போப். புறநானூற்றை த 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, த புறநானூறு என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். புறநானூற்றில் சில பாடல்களை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பா மாலை என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் தென்னிந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1839. ஜியு போப் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் சாந்தோம். ஜியு போப் எந்த ஊரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற செய்தார்? தஞ்சாவூர். ஜியு போப் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள எழுதிய நூல் எது? தமிழ் ஹேண்ட்புக். ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் யார்? ஜியு போப். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு, நானோர் தும்பி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று ஜியு போப்பை புகழ்ந்தவர் பாரதிதாசன். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக ராயல் அஸ்லிக் சொசைட்டி தங்கப்பதக்கத்தினையும் வேத சாஸ்திரி என்ற பட்டத்தையும் யாருக்கு வழங்கியது? அதாவது திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்காக ராயல்
அசிலிக் சொசைட்டி தங்கப்பதக்கத்தையும் வேத சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தையும் யாருக்கு வழங்கியது அப்படின்னா ஜியு போப் அவர்களுக்கு. பள்ளி குழந்தைகளுக்கு புரியும் வகையில் இவர் வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களை எழுதியவர் ஜியு போப். திருவாசகத்தின் பக்தி சுவை இவரது ஆன்மாவை ஈர்த்தது. எலும்பை உருக்கும் பாடல்கள் என்று திருவாசகத்தை பற்றி கூறியவர் ஜியு போப். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.